Children, welcome to our new session. In this session, we are going to discuss about the continuation of the Unit 4 in Geography, lesson number 4, Hydrosphere. So, in the last session, we ended with the freshwater, oceans, hydrological cycle, hydrosphere, and introduction about these lessons. So, but in this session, we are going to continue the remaining concepts which we left in the last session. So, in this session, we are going to discuss about movement of ocean water. So, movement of ocean water is nothing but through the warm wind and cold wind, how the ocean water moves or blows in the our planet Earth in the surfaces and the beneath or deep of the ocean or sea. That is known as movement of ocean water. So how it works or how it happens, let me see after going inside the concept. So movement of ocean water. So the ocean water is a dynamic. So dynamic is nothing but always constantly the ocean water will give always movement. That is known as ocean water is dynamic. So why it moves in a constant manner, so that we cannot realize in all parts of the ocean or sea. So that happens due to the temperature in the atmosphere and the salinity and density and external forces of sun, moon and winds. So these are all the factors which are responsible for constant movement of ocean or a sea surface or ocean surface. So கடலுடைய நீர்மட்டம் எப்பயுமே எதனால மூவ்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இயற்கையான சில ஃபினாமினா சில ஃபேக்டர்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட உப்புத்தன்மை, அதோடைய அடர்த்தி, அது மட்டும் இல்லாமல் அதோடைய தட்பவெப்பநிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த அது மட்டும் இல்லாமல் சூரியவெளி சூரிய மற்றும் நிலாவுடைய மூவ்மெண்ட்டு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா due to these factors, always the ocean water or sea water will be in a constant movement. So both in a vertical movement or horizontal movement. That is known as movement of ocean water. So the waves and the currents பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூமெண்ட்ல மோஷனாக இருக்கும். ஸோ நம்ம சர்ஃபேஸுக்கு பேரலாக வேவும் இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோயிங் ஆஃப் விண்டு, வார்மர் விண்ட் அண்டு கூலர் விண்ட், தட் இஸ் நோன் அஸ் கரண்ட்ஸ். ஸோ வேவ்ஸ்னா அலைகள் நமக்கு தெரியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவும் இந்த கரண்ட்ஸ் எல்லாமே எப்பயுமே பூமிக்குடைய பேரலாகவே என்ன பண்ணும், ஹரிசாண்டல் மோஷனில் எப்பயுமே மூவிங்லேயே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். ஸோ இந்த டைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்கும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ். ஸோ வேவ் ஆகப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்லேயே இருக்கும், வேவ்ஸ் அண்ட் கரண்ட்டு. ஸோ டைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் த வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆர் வெர்டிக்கல் மோஷன். ஸோ மேலே இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல ஏறி இறங்குறது தான் வெர்டிக்கல் மூவ்மெண்ட். ஸோ ஹரிசாண்டல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி போயிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஹரிசாண்டல். ஸோ parallel டு த ocean surface or sea surface, that is known as waves. So oceans moves and creates waves. So the waves created in the ocean that are considered to be the very strongest. Why means the sea waves ripples on water. So ripples means கடலுடைய மேல் பகுதியும் அதோடைய மைல்டாக அந்த லோவர் சர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது என்ன பண்ணும், அது ஒரு மாதிரி கிழிச்சு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். தட் இஸ் நோன் அஸ் ரிப்பிள்ஸ். ஸோ டைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா periodic rise and fall of water due to gravitational pull of sun and the moon on earth. It's called tide. So tides எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிலாவுடைய ஈர்ப்பு சக்தியினாலையும் மூனோட ஈர்ப்பு சக்தியினாலையும் தண்ணியோடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு குறையும், திடீர்னு ரைஸ் ஆகும், திடீர்னு குறையும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் ஆர் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சி வாட்டர்.
மெயின்லி டியூ டு த கிராவிடேஷனல் புல் ஆஃப் சன் அண்ட் மூன் ஆன் எர்த். ஸோ நிலாவில் சூரியனுடையும் பூமியில் நிலாவோடையும் சூரியனாலையும் என்னன்னா அது ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால, அந்த கிராவிடேஷனல் புல் இருக்கிறதுனால தண்ணி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கடல் மேல் மட்டத்தில் மேலே ஏறும் இறங்கும், மேலே ஏறும் இறங்கும். தட் இஸ் நோன் அஸ் டைட்ஸ். ஸோ வேவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அது ஹரிசாண்டலாக மூவ்மெண்ட் போயிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் வேவ்ஸ். ஸோ டைட் என்ன பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சி வாட்டர் டியூ டு த கிராவிடேஷனல் புல். ஸோ கிராவிடேஷனல் ஈர்ப்பு சக்தியால் நிலாவில் இருக்கிற மூணில் இருக்கிற ஈர்ப்பு சக்தினால இந்த வேவ்ஸ் அப் அண்ட் ரைஸ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் டைட்ஸ். ஸோ இந்த டைட்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரிங் டைட்ஸு, இன்னொன்று வந்து நீப் டைட்ஸ். ஸ்ப்ரிங் டைட்ஸ் அண்ட் நீப் டைட்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் டைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே நேரத்தில் வந்துடும். எல்லாமே மூணு எர்த்து எல்லாமே சிமிலராக ஒரே லைனில் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ப்ரிங் டைட். ஸோ நீப் டைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா you can see this image also, spring tides how it forms. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் டைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் பூமியில் இருக்கிற நிலா சூரியனால் இந்த கிராவிடேஷனல் புல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நிலா சூரியன் பூமி இது மூணு என்ன பண்ணும் ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நின்றுடும். தட் இஸ் நோன் அஸ் ஸ்ப்ரிங் டைட். அதுவும் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா நியூ மூன் டேஸில், ஃபுல் மூன் டேஸில் தான் இது நடக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் டைடுன்ற இந்த கான்செப்ட் எப்போ நடக்கும், எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க நிலா சூரியன் இது மூணு ஒரே லைனில் வந்துச்சுன்னா the spring tide concept will happen or will occur on full moon day. So neap tide என்னன்னு பார்த்தீங்கன்னா sun moon are at the right angles. ஸோ நிலாவும் மூணும் ரைட் ஆங்கிளில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நிற்கும், இப்படி வந்து நிற்கும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரைட் ஆங்கிள்ஸ். ஏதோ ஒரு இந்த பக்கம் இருக்கலாம், அப்படி இல்லை இந்த டேஷில் இருக்கான். தட் இஸ் நோன் அஸ் நீப் டைட். ஸோ நீப் டைட்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2 தடவை நடக்கும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நடக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு தடவை நடக்கும். ஸோ இந்த இமேஜ் ரொட்டேஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நீப் டைட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸ் வந்தாலே நீப் டைட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு மந்த்துக்கு 2 தடவை ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு தடவை ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய மேல் மட்டத்தில் இல்லை அது கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைய மூமெண்ட்டு ஏதோ ஒரு டெஃபினட் டைரக்ஷனில் கடலுடைய மேல் பரப்புலையோ இல்லை அடிப்பரப்புலையோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய நீர் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் கரண்ட். ஸோ அதேமாரி அந்த ஓஷன் கரண்ட், அந்த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன் த சர்ஃபேஸ் அண்ட் in the depth of the ocean, they will have a constant movement. That is known as ocean current. ஸோ இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் மோஷனில் சுற்றிட்டு இருக்கும். நார்மலாக நம்ம எப்படி கடிகார டைம் ஓடுதோ அந்த டைமில் சுற்றிட்டு இருக்கோம். சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணுறது மற்ற கண்ட்ரியில், மற்ற காண்டினென்ட்டில், ஒரு நாட்டிலையும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓஷன் கரண்ட்டால் தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, வார்ம் கண்டிஷன் வர்றது, கூலர் கண்டிஷன் வர்றது, வின்டரு இந்த மாதிரி சம்மர் டெம்பரேச்சர் நம்ம சீசன் மாறது காரணமே பார்த்தீங்கன்னா the movement of oceanic water on the surface of the ocean and the depth of the ocean in a definite direction. ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு டைரக்ஷனில் ஓஷனுடைய சர்ஃபேஸ்லையும் அதோட டெப்த்லையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் மூவ்மெண்ட்டு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் கண்டிப்பாக மூவ்மெண்ட்டில் இருந்துனே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் வாட்டர். அது இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் மூவ்மெண்ட்டில் இருக்கும் வாட்டர், ஓஷன் வாட்டர்.
ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது, எந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எர்த் மூவ்மெண்ட் ஆஃப் ஆர் ரொட்டேஷன் ஆஃப் எர்த். ஸோ பூமி சுற்றுறதுனாலையும் இந்த ஓஷன் கரண்ட்ஸ் மாற்றங்கள் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவேலிங் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ நம்ம முன்னாடி லெசன்லேயே பார்த்தோம், வேரியபிள் விண்ட்ஸ், பிளானட்டரி விண்ட்ஸ், இன்னும் 2-3 டைப் விண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய அந்த ரீசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் கரண்ட்ஸு சேஞ்சஸ்ஸு மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாலினிட்டி அண்ட் டெம்பரேச்சர். ஸோ ஒரு இடத்துடைய ஹாட்னஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த கடலுடைய உப்புத்தன்மை, இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன் கரண்ட் ப்ராசஸ் இது நடக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஓஷன் கரண்ட், இதை ரெண்டுத்தையும் வச்சு தான் இந்த கரண்ட்டை வந்து பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ டெம்பரேச்சர் ஒரு காற்று இல்லை ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவும் ஒரு மூமெண்ட்டில் ஒரு ஏதோ டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்குன்னா தட் இஸ் நோன் அஸ் வார்ம் கரண்ட். ஸோ இப்போ அந்த கரண்ட் வந்து ரொம்ப கூலாகவும் சில்னஸாகவும் அந்த ஓஷனுடைய மூமெண்ட் சில்னஸாக இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் கோல்டு கரண்ட். ஸோ கரண்ட்னா என்னென்னா ஓஷனுடைய சர்ஃபேஸ் மேல்மட்ட பகுதி, அது மட்டும் இல்லாமல் அதோடைய டெப்த் ரீஜன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெஃபினட் டைரக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வார்மாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுல அந்த கரண்ட்டோடைய மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து வார்மாக மூவ் பண்ணுற கரண்ட், அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வார்ம் கரண்ட்னு சொல்லுவாங்க. கோல்டு மூவ்மெண்ட் கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட் மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இன் திஸ் கான்செப்ட் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட்லி டிஸ்கஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உலக அளவில் எந்தெந்த ஓஷனில், எந்தெந்த சீல, எந்தெந்த ஓஷனில், எந்தெந்த கண்ட்ரீஸில் என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் நடக்குது இந்த ஓஷன் கரண்ட் மூவ்மெண்ட்னால. ஸோ கடலுடைய மூவ்மெண்ட்னால, சில் கரண்ட் மூவ்மெண்ட்னாலையும் வார்ம் கரண்ட் மூவ்மெண்ட்னாலும் எங்கெங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த 2 ஸ்லைடோட இந்த கான்செப்ட் முடியுது. இது நம்ம பார்த்துட்டு we can finish this off. ஸோ சவுத் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல நமீபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபாகின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனி மூட்டமாகவே இருந்துட்டு இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஃபாகி கண்டிஷன். ஸோ இந்த கோல்டு கரண்ட் மூவ்மெண்ட் சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் மூவ்மெண்ட்டு, இந்த ஓஷனோடைய வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால, கோல்டு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால, வாட்டருடைய கோல்டு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நமீபியா அப்புறம் இந்த 2 நமீபியா அப்புறம் கல்ஹாரி டெசர்ட், இந்த 2 இடங்களில் பார்த்தோன்னா இந்த 2 நமீபியன் டெசர்ட்டும் கல்ஹாரி டெசர்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த கோல்டு கரண்ட் தான் முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பென்குலா கரண்ட். ஸோ சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இந்த பென்குலா கரண்ட்டு, இந்த ஓஷன் வாட்டர் மூவ்மெண்ட்டுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பென்குலா கரண்ட். ஸோ இந்த கோல்டு கரண்ட் இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு கரண்ட். அப்புறம் என்னதுன்னா இந்த ஓஷனாடிக் வாட்டர் பார்த்தீங்கன்னா கோல்டு மூவ்மெண்ட், வாட்டருடைய மூவ்மெண்ட் ரொம்ப சில்னஸாக இருக்கிறதுனால அதுலேருந்து இந்த ப்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா நமீபியான்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ரீஜனில் அங்கே ரொம்ப ஃபாகியாகவும் ஒரு மாதிரி கிளைமேட் வந்து ஒரு மாதிரி பனிமூட்டமாகவும் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் பென்குலா கரண்ட். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோல்டு கரண்ட். ஸோ இந்த மெயினில் எந்த இடத்துல இதோடைய அக்கரன்ஸ் எங்கே ஃபார்ம் எங்கே பார்க்கலாம் ஃபீல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நமீபியாவில். ஸோ அடுத்து எந்த ஓஷனில் பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஸோ நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் மொத்தம் 4 கரண்ட் இருக்குது. என்னென்ன கரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேனரிஸ் கோல்டு கரண்ட்டு, கல்ஃப் ஸ்ட்ரீம் வார்ம் கரண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வார்ம் கரண்ட்டு, ஃபோர்த் என்ன பார்த்தீங்கன்னா லேப்ரடார் கோல்டு கரண்ட். ஸோ 2 வந்து வார்ம் கரண்ட்டு, 2 வந்து கோல்டு கரண்ட். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 கடலுடைய ஓஷனுடைய சர்ஃபேஸ் வாட்டரோ இல்லை டீப் சர்ஃபேஸ் வாட்டரோ இல்லை மேலே சர்ஃபேஸ் வாட்டரோ இல்லை டீப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஓஷனுடைய வாட்டரு சில்னஸாகவே மூவ்மெண்ட் இருக்கும் 2 இடத்துல. என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த கேனரிஸ் என்ற ரீஜன்லையும், அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்ரடார், இந்த 2 இடங்களில் பார்த்தோன்னா ஓஷனுடைய வாட்டர் வந்து ரொம்ப சில்னஸ்லேயே மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில். இன்னும் 2 பகுதியில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீமு, நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இடங்களில் அந்த ஓஷானிக் வாட்டர் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வார்மாகவும் ரொம்ப டெம்பரேச்சராகவும் இருக்கும். ஸோ அதனால் என்ன எஃபெக்ட் ஆகுது இந்த 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா சகாரா டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோடைய தாக்கம் இந்த கோல்டு கரண்ட், கேனரிஸ் கோல்டு கரண்ட்டோடைய, அது நார்த் அட்லாண்டிக் ரீஜன்லேருந்து இந்த கோல்டு ஓஷன் கரண்ட் மூவ்மெண்ட்னால சஹாரா டெசர்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டென்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் வார்ம் கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரடார் கரண்ட்டு கூட மிக்ஸ் ஆக ஒரு இடத்துல ஜங்ஷன். ஸோ இந்த கான்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரடார் கரண்ட்டும் இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்டும் ஒரு இடத்துல
மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஜங்ஷன் ஒரு 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 பாயிண்ட்ல மிக்ஸ் ஆகும், இல்லை ஒரு இடத்துல ஒன்றா சேரும். ஸோ தட் பிளேஸ் ஆர் தட் ரீஜன் வில் பிகம் அ ஹெவி ஃபாக். ஸோ இந்த வார்ம் கரண்ட் இந்த கோல்ட் கரண்ட் ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகிறதுனால அந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் இந்த கோஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கப்பல் போக்குவரத்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பனிமூட்டமாகவும் பனியாகவும் நமக்கு காணப்படும். அதான் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஸ்ட்ரீம் வார்ம் கரண்ட். ஸோ அடுத்து இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் அடுத்து என்ன கரண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்ம் கரண்ட் தான் நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் வார்ம் கரண்ட். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் மொர்மான்ஸ்க், செவரோடோவின்ஸ்க் ரஷ்யாவில், அதுக்கப்புறம் இந்த 2 இடங்கள்ல இருக்க போர்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் லேட்டிடியூட்ஸில் ஹைட்டாகவே காமிச்சிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லேப்ரடார் கோல்ட் கரண்ட். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லேப்ரடார் வந்து இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட் கூட ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகி ஜாயின்ட் ஆகுதுனால இதனால் என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பனிமூட்டமாகவும் மேகமூட்டமாகவும் இருக்கும். அதனால் கடல் மூலியமாக எந்த ஒரு நேவிகேஷனும் ஷிப்பிங் பர்பஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த 2 கரண்ட் கான்செப்ட் முடி சவுத் அட்லாண்டிக் ஓஷன்லையும் நார்த் அட்லாண்டிக் ஓஷன்லையும் என்ன கரண்ட் வார்ம் கரண்ட் கோல்டு கரண்ட் மூவ்மெண்ட்டான என்னென்ன நடக்குன்றது நம்ம எந்தெந்த கண்ட்ரிஸ் எந்த ரீசன் என்னென்ன பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லாஸ்ட் கான்செப்ட். இதோட இந்த கான்செப்ட் முடியுது. ஸோ சவுத் பெசிபிக் ஓஷன். ஸோ இந்த மேப் புக்கில் கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் திஸ் மேப் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் ஹவு த டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் ஒர்க்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஓஷன்ஸ். ஸோ இந்த சவுத் பெசிபிக் ஓஷனில் பார்த்தீங்கன்னா பெருவியன் கரண்ட். ஸோ இந்த பெருவியன் கரண்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அட்டகாமா இந்த டெசர்ட்டை ஃபார்ம் ஆகுது இந்த கோல்டு கரண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்னினோ எஃபெக்ட் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மான்சூன் வந்து ஸோ இந்தியாவுக்குள்ள ஒரு ஈஸியான அந்த மழைக்கால பருவ காலகட்டங்களை உருவாக்குறதுக்கு இந்த சவுத் பெசிபிக் ஓஷனில் ஏற்படுற இந்த கோல்டு கரண்ட்டு இதன் மூலயமா இந்தியாவுக்குள்ளே ஈஸியாக மழை வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப வார்மாகவும் டெம்பரேட்டாகவும் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் ஹீட்டாகவும் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் கோல்டு கரண்ட், பெருவியன் கோல்டு கரண்ட் ஆர் ஹம்போல்ட் கோல்டு கரண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நார்த் பெசிபிக் ஓஷனில் என்னென்ன கரண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரோஷியோ கரண்ட், கிரோஷியோ வார்ம் கரண்ட், ஒயாஷியோ கோல்டு கரண்ட், அலாஸ்கா வார்ம் கரண்ட், கலிஃபோர்னியா வார்ம் கரண்ட். ஸோ இந்த நார்த் பெசிபிக் ஓஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே யூஎஸ்ஏ. ஸோ இந்த வார்ம் கரண்ட் கோல்டு கரண்ட் மூலயமா என்னென்ன எஃபெக்ட் என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வார்ம் கரண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய ரெயின்ஃபால் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஒயோஷியோட கோல்டு கரண்ட் மூலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பர்பஸ் அந்த ரொம்ப ஃபாகியாக ஆகிடும், ரொம்ப பனிமூட்டம் ஆகிடும். அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே சி மூலியமாக நடக்காது. அதுவும் இல்லாமல் இந்த இடங்களில் பார்த்தோன்னா ஃபிஷிங்க்கு வந்து முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் இந்த கோல்டு கரண்ட் மூவ்மெண்ட்னால இந்த இடம் மாற்றப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலாஸ்கா போர்ட் த்ரூ அவுட் த இயர் ஓப்பனாக இருக்கிறதுக்கு இந்த வார்ம் கரண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலிஃபோர்னியா கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இது கோல்டு கரண்ட்டு நார்த் பெசிபிக் ஓஷனில். ஸோ இந்த கரண்ட் ரொம்ப ஒரு ஃபாகியாகவும் ஒரு பனிமூட்டமாகவும் இருக்கிறதுனால இந்த அரிசான் இந்த சொனாட்டா டெசர்ட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலிஃபோர்னியா கோல்டு கரண்ட். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இந்த வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தோன்னா இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வர இந்த ஓஷன் கரண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்டு இந்தியாவுக்குள்ள சில கோல்டு ஏரை கொண்டு வரதுனால இந்தியாவுக்குள்ளே இந்த சவுத் ஈஸ்டர்ன் சைடில் ஈஸியாக மழை பெய்யறதுக்கோ இல்லை இந்தியாவுக்குள்ளே நிறைய மழை பெய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அது எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. வி வில் see the remaining things or new lesson in a new video. Thank you.